நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்கா நடக்கிற ஃபர்ஸ்ட் ஓடிக்கு ஸ்குவாட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்குவாட் அனௌன்ஸ்மெண்ட்டில் யார் யார் இருக்காங்கன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேட்ச் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் ஆர் பிரேமதாஸ் ஸ்டேடியமில் கொலம்போவில் தான் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இந்திய நேரப்படி பார்த்தீங்கன்னா 2:30 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு இந்திய ஸ்குவாட் அனௌன்ஸ்மெண்ட் பார்க்கலாம். இந்திய டீமில் யாராக இருக்காங்க பார்த்தீங்கன்னா பேட்டிங் டீமில் ரோஹித் சர்மா, சுப்மன் கில், ஸ்ரேயஸ் ஐயர், விராட் கோலி. ஸோ இவங்க 4 பேர் மஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பிளேயிங் லெவலில் 3 பேர் வந்துடுவாங்க. ரோஹித் சர்மாவும் சுப்மன் கில்லும் ஓப்பனிங் இறங்குவாங்க. விராட் கோலி பார்த்தீங்கன்னா 1 down வந்துடுவார். இந்த ஸ்ரேயஸ் ஐயர் பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்ரேயஸ் ஐயர் வந்து பேட்டிங்கில் 4ஆவது வந்தால் 1 down 2 down இறங்குவார். சப்போஸ் இவருக்கு பேர் பார்த்தீங்கன்னா வேறு பிளேயர் கொண்டு வராங்க ஆல்ரவுண்டில் எடுக்க போகிறாங்களா இல்லை விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் எடுத்து வர போகிறாங்களான்னு பார்த்து தான் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அந்த பிச்சுக்கு என்ன செட் ஆகுதோ அந்த பிளேயர் கொண்டு வர பார்ப்பாங்க. ஸ்ரேயஸ் ஐயருக்கு பொறுத்து தான் பார்க்கணும் லைனப்பில் எப்படி வர்றதுன்னு. ஆல்ரவுண்ட் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா சிவன் துபே, வாஷிங்டன் சுந்தர், ரியான் பராக், அக்ஷர் பட்டேல். ஸோ இந்த 4 பேரில் பார்த்தீங்கன்னா பிளேயிங் லெவலில் மஸ்ட்டாக அக்ஷர் பட்டேல் இருப்பார். ஸோ மற்ற 3 பேரும் பார்த்தீங்கன்னா இந்த 3 பேர் ஆப்ஷனுக்கும் பேட்டிங்கில் ஸ்ரேயஸ் கொண்டு வந்தாங்கன்னா இதில் ஆல்ரவுண்டில் ஒரே ஒரு ஆல்ரவுண்ட் மட்டும் கொண்டு போகிற வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் பேட்டிங்கில் யாராவது ட்ராப் பண்ணுறாங்கன்னா ரியான் பராக் இல்லைன்னா வாஷிங்டன் சுந்தர் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மோஸ்ட்லி இலங்கை ஸ்ரீலங்கா பிச்சில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலரை விட ஸ்பின்னர்ஸ் அதிகமாக ஹெல்ப் கிடைக்கும். அதுவும் ரியான் பராக், வாஷிங்டன் சுந்தரும் ஆல்ரெடி T20 பந்து வீசியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு மஸ்டாக டிஃபென்ஸ் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா KL ராகுல், ரிஷப் பந்த். ரீசெண்ட் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஓடியில் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் பிளேயிங் லெவலில் இருக்க தான் செய்கிறாங்க. ரிஷப் பந்த் விக்கெட் கீப்பராக செயல்பட்டு இருந்தார். KL ராகுல் பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனாக இறங்கியிருந்தார். சப்போஸ் இந்த டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கௌதம் கம்பீர் ஹெட் கோச்சாக இருக்கிறனால மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர்ஸ் நிறைய பேர் டீமில் இருக்குன்னு நினைக்கிறாங்க. சப்போஸ் ஆல்ரவுண்டர் இருக்குன்னு நினச்சாங்கன்னா இந்த KL ராகுல், ரிஷப் பந்த். ஸோ 2 பேர் யாராவது ஒருத்தர் தான் வர வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் ஆல்ரவுண்டர்ஸில் யாராவது கம்மி பண்ணிவிட்டு விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் 2 பேரும் பழைய பேரையும் கொண்டு போகிறாங்க. 2 பேர் உள்ள வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவுலிங் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ், முகமது சிராஜ், ஹர்ஷித் ராணா, ஹர்ஷ்தீப் சிங், கலீல் அகமது. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இதில் ஹர்ஷித் சிங் பிளேயிங் லெவலில் இருப்பார், சிராஜ், குல்தீப் யாதவ். ஸோ இவங்க 3 பேர் பார்த்தீங்கன்னா பிளேயிங் லெவலில் இப்போ வந்து இது வரைக்கும் இருந்துட்டு இருக்காங்க. மஸ்ட்டாக இந்த 2 பேர் இருக்க வாய்ப்பு இருக்குது, ஹர்ஷித் சிங், குல்தீப் யாதவ். சிராஜ் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அந்தளவு விக்கெட் டேக்கிங்கில் இருக்க மாட்டேங்கிறாரு. அதுவும் இலங்கையில் பார்த்தீங்கன்னா நல்லா விக்கெட் டேக்கிங் எடுத்திருந்தார். T20 பார்த்தீங்கன்னா எல்லா மேட்சும் வாய்ப்பு கொடுத்தாங்க. ஃபஸ்ட் எந்த மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா சிராஜ் எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சரியாக பண்ணல. விக்கெட் டேக்கிங் அதிகமாக இல்லாமல் இருக்கிறாரு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இவருக்கு பதிலாக ஆல்ரவுண்டர் போனால் வாய்ப்பு இருக்குது. இல்லைனா ஹர்ஷித் ராணா இந்த பிச்சில் கொஞ்சம் பவுலிங் போட வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இந்த இந்திய டீமில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 8 பேர் பார்த்தீங்கன்னா பிளேயிங் லெவலில் இருப்பாங்க. மொத்தம் 3 இடத்துக்கு தான் யார் யார் வருவாங்க, பவுலிங்லையா, விக்கெட் கீப்பராக, இல்லை ஆல்ரவுண்டர், இந்த 3 பேர் யாராவது ஒருத்தர வாய்ப்பு இருக்குது. ஸ்ரீலங்காவில் பேட்டிங் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா பதுனி ஷங்கா, அவிஷ்கா பெர்னாண்டோ 2 பேர் இருக்காங்க. இவங்க 2 பேரும் மஸ்ட்டாக இவங்க பிளேயிங் லெவலுக்குள்ள வர வாய்ப்பு இருக்குது. பதுனி ஷங்கா பார்த்தீங்கன்னா இத்தனைக்கும் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இருக்கிறாரு. ஸோ அவர் மஸ்ட்டாக இருப்பார். அவிஷ்கா பெர்னாண்டோ வந்தார்னா மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனாக வர வாய்ப்பு இருக்குது 2 down. ஆல்ரவுண்ட் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜனித் லயாங்கே, கமிண்டு மெண்டிஸ், சரித் அசலங்கா, மணிண்டா சரங்கா, துனித் வெள்ளலக இருக்காங்க. ஸோ இதில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் மணிண்டா சரங்கா, சரித் அசலங்கா, ஏன்னா அவர் தான் கேப்டனு. ஸோ அவர் மஸ்ட்டாக இருப்பார். ஸோ மற்ற 3 பேர் ஆப்ஷனில் தான் இருப்பாங்க. ஆனால் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி மெண்டிஸை ட்ரை பண்ணிருக்காங்க. ஸோ ரீசெண்ட் டேஸ் மேட்சாக பார்த்தீங்கன்னா இவர் பெரிய ஸ்கோர் அடிக்க மாட்டாங்க. அது மாதிரி பவுலிங்லையும் பெருசாக விக்கெட் எடுக்கிறது இல்லை. ஸோ இந்த மேட்ச்சில் கம்யூனிட்டி மெண்டிஸ் ட்ராப் பண்ண அதிகம் வாய்ப்பு இருக்குது. வெள்ளலேகு இல்லைன்னா ஜனித் லயாங்கே. ஸோ இவங்க 2 பேரில் யாராவது பிளேயிங் லெவலில் வர வாய்ப்பு இருக்குது. விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா மிஷன் மதுஸ்கா, குசல் மெண்டிஸ், சதிரா சமர விக்ரமா. ஸோ ஸ்ரீலங்கா ஓடி டீமில் பார்த்தீங்கன்னா மஸ்ட்டாக குசல் மெண்டிஸ் இருப்பார், சதிரா சமர விக்ரமும் இருப்பாங்க. ஸோ இந்த டைம் 2 விக்கெட் கீப்பர் இருக்கிறதுனால மோஸ்ட்லி குசல் மெண்டிஸ் தான் விக்கெட் கீப்பராக செயல்படுவார். சதிரா சமர விக்ரமா பிளேயிங் லெவலில் இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 3 down வந்து இறங்கி பிளேயிங் லெவலில் விளாட வாய்ப்பு இருக்குது. பவுலிங் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா மகேஷ் தீக்ஷனா, அஷிதா பெர்னாண்டோ, அகில தனஞ்சயா, வில்சன் மதுசனக்கா, மதிசா பத்ரானா. ஸோ மோஸ்ட்லி பிளேயிங் லெவலில் பார்த்தீங்கன்னா மதிசா பத்ரானா கன்ஃபார்ம் இருப்பார். பட் லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா T20 மேட்ச்சில் ஒரு இன்ஜுரினால
ஸோ ஃபஸ்ட் மேட்ச்சில் அவருக்கு வாய்ப்பு இருக்குமான்னு கொஞ்சம் பிளேயிங் லெவன் வரும்போது பார்க்க தான் செய்யணும். தில்ஷன் மதுசங்கா ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லெஃப்ட் ஹேம் பேசருக்கு இந்தியன் பேட்டர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறதுனால தில்ஷன் மதுசங்கா இப்போ ஃபஸ்ட்டு இதில் ட்ரை பண்ண வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இல்லைன்னா அவரை கூட ட்ராப் பண்ணிட்டு போக கூட வாய்ப்பு இருக்குது. அகில தனஞ்சியா ஸ்பின்னருக்கு ஃபேவராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அகில தனஞ்சியா ட்ரை பண்ணுவாங்க. மகேஷ் தீக்ஷனா மஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுத்துருப்பாங்க. அவங்க பிளேயிங் லெவன் கண்டிப்பாக இருப்பார். அதுமாதிரி அஷிதா பெர்னாண்டோ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா பதிரானாவும் அஷிதா பெர்னாண்டோ பிளேயிங் லெவலில் இருந்துட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு T20 பிளேயரில் தான் விளாண்டுருக்காரு. ஓடியில் எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் பொறுத்து தான் பார்க்கணும். ஓகே, இந்த 2 டீம்லையும் பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் அனௌன்ஸ்மெண்ட்டில் யார் யார் பிளேயிங் லெவன் வருவாங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.